12 புனித செராஃபினா. இத்தாலி நாட்டிலுள்ள துஸ்கானியாவில் ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1238ஆம் ஆண்டு பிறந்தார் செராஃபினா. ஆண்டவர் இயேசுவிடம் பக்தியோடு இருந்த செராஃபினா சிறுவயதில் தன் தந்தையினை இழந்து தாயாரால் வளர்க்கப்பட்டார். அழகு நிறைந்தவராக காணப்பட்ட செராஃபினா தன் இளம் வயதில் உடல் நலிவுற்று படுத்த படுக்கையானார். தன் நோயினை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து இவ்வுலகப் பாவங்களுக்காக செபித்த செராஃபினா தன் தாயாரை இழந்து தனிமையானார். படுத்த படுக்கையில் எழமுடியாமல் கிடந்த செராஃபினா தன் தோழியான பெல்டியா உதவியோடு வாழ்ந்து வந்தார். நோயினால் துன்புற்ற போதிலும் மக்களின் பாவங்களுக்காக செபித்த இவருக்கு புனித பெரிய கிரகோரியார் காட்சியளித்து ஆறுதல் கூறி இவரது இறப்பினை முன்னறிவித்தார். சிறுவயது முதல் நோயினால் துன்புற்று வாழ்ந்த செராஃபினா கிபி 1253ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் தன் 15வது வயதில் விண்ணக வாழ்வு பெற்றார். தன் வாழ்நாள் முழுவதும் படுக்கையில் இருந்தபடியே இவ்வுலக மக்களுக்காக ஆண்டவரிடம் செபித்த செராஃபினாவை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித செராஃபினா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்று படுக்கையில் துன்புறுகின்ற குழந்தைகளின் நோய்கள் நீங்கி குணம் பெற வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.